4 டேஸ்க்கு அப்புறம் நம்ம மினி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் இன்றைக்கி. ஹலோ காய்ஸ், வெரி குட் ஈவினிங். குவாரண்டைன் எப்படி உங்களை ட்ரீட் பண்ணுறதுன்னு தெரியல. எப்படி எல்லோரும் மோஸ்ட்லி போராக இருப்பீங்க. பட் ப்ளீஸ் ஸ்டே அட் ஹோம். ஸ்டே அட் ஹோம் சொல்லிட்டு வெளியே வந்திருக்கான் அப்படின்னு யோசிக்காதீங்க. என் வீட்டுக்கும் என் ஃபார்முக்கு வந்து ஒரு 100 மீட்டர்ஸ் தான். ஸோ இதே நான் இங்கே இருப்பேன் இல்லை அங்கே இருப்பேன். ஸோ இன்றைக்கி வ்ளாக் போடுறதுக்கு வந்து ஃபார்ம் தான் கரெக்டான இடம்னு தோணுச்சு. அதான் இப்போ ஃபார்முக்கு வந்திருக்கேன். இப்போ டைம் வந்து 5:30 ஈவினிங். இன்றைக்கி நான் என்ன காமிக்க போகிறேன்னா, ஸ்மார்ட் ஃபோனை யூஸ் பண்ணி, நீங்கள் என்ன ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணாலும் சரி, அதை வச்சு உங்கள் பைக்கை எப்படி நல்லா ஃபோட்டோ எடுக்கிறது, பிக்சர்ஸ் எப்படி லைக் ப்ரொஃபஷனல் குவாலிட்டிக்கு வந்து கொண்டு வைக்கிறது, எப்படி என்ன ஆங்கிள்ஸில் எடுக்கிறது, எப்படி எடுக்கிறதுன்னு சொல்ல போகிறேன். ஸோ லெட்ஸ் டைவ் இன். எப்போவுமே நீங்கள் பிக்சர்ஸ் எடுக்கிறதுக்கு சன்னை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஆல்வேஸ் உங்கள் பைக்கை வந்து ஃபோட்டோ எடுக்கிறேன்னா பெஸ்ட் டைம் வந்து ஒன்று ஏர்லி மார்னிங், இல்லைனா வந்து ஈவினிங், கோல்டன் ஹவர்னு சொல்லுவோம். சன்செட் ஆகும்போது அந்த லைட்ஸ் வந்து சூப்பராக இருக்கும். உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு டிஃப்யூஸ் லைட்டாக இருக்கும். ப்ளஸ் வந்து மதியம்லாம் நீங்கள் எடுத்திங்கன்னா ரொம்ப ஹார்ஷ் லைட்டாக இருக்கும். நீங்கள் எதிர்பார்க்குற அவுட்புட் வராது. ஸோ ஆல்வேஸ் யூஸ் இதர் மார்னிங், ஏர்லி மார்னிங், இல்லைனா வந்து ஈவினிங் டைம்ஸ். எல்லோரும் பைக் இல்லை கார் வந்து பிக்சர்ஸ் எடுக்கும்போது நம்ம எதுக்கு எடுக்கிறோம்னா இன்ஸ்டாகிராமில் இல்லை ஃபேஸ்புக்கில் போஸ்ட் பண்ணுறதுக்கு தான் மோஸ்ட்லி எடுக்கிறோம். எடுக்கும்போது வந்து அது எப்படி எடுக்கணும், என்ன ஆங்கிள் எடுக்கணும்னு யோசிக்க மாட்டாங்க. ஜஸ்ட் கிளிக் அட் சம் ஆங்கிள் அண்ட் போஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ டோன்ட் டூ தட். எனக்கு தெரிஞ்சது நான் சொல்கிறேன். ஸோ நான் நிறைய பிக்சர்ஸ் எடுத்திருக்கேன். ஒரு லாஸ்ட் 3 இயர்ஸ் வந்து நான் எந்த ரைட்ஸ் போனாலும், எந்த ட்ரைவ்ஸ் போனாலும், எந்த ரிவ்யூஸ் போனாலும், இல்லை எந்த லான்ச் ஈவெண்ட்ஸ் போனாலும் நான் தான் வந்து பிக்சர்ஸ் எடுப்பேன். ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் நான் சோலோவாக தான் போவேன். ஸோ வந்து பிக்சர்ஸ் எடுக்கிறதுல வந்து கைண்ட் ஆஃப் ப்ரொஃபஷனல், நாட் டு த ப்ரொஃபஷனல் லெவலில், பட் ஷியோர்லி ஆமச்சரோட பெட்டராக எடுப்பேன். நீங்கள் என்னோடய மற்ற கார் அண்ட் பைக் ஃபோட்டோகிராஃப்ஸ் பார்க்கணுன்னா என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜ் போங்க, லிங்க் பண்ணியிருப்பேன். ஸோ நான் எப்படி எடுப்பட்டு உங்களுக்கு தெரியும். பிஃபோர் என்னோடய வீடியோவை நீங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் ஜட்ஜ் பண்ணலாம். கரெக்டாக 5:30க்கு ஸ்டார்ட் பண்ணேன் பிக்சர்ஸ் எடுக்க. இப்போ கரெக்டாக 5:47 ஆச்சு. ஸோ 17 மினிட்ஸில் வந்து இப்போ நீங்கள் பார்க்குற பிக்சர்ஸ் எல்லாமே எடுத்திருக்கேன். ஸோ இந்த பிக்சர்ஸில் நான் என்ன பண்ணேன் அப்படின்னு நான் இப்போ சொல்ல போகிறேன். உட்காந்து எடுக்கிறங்கிற பேரில் ஃபுல்லாக சுள்ளிரும்பில் மாட்டிக்கிட்டேன். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம பைக்கை வந்து பிக்சர் எடுத்தோம்னா மெயினாக சிம்பிளான ஆங்கிள் சொல்கிறேன். அதை வந்து சைட் ப்ரொஃபைல், சைட்லேருந்து எடுப்போம். இன்னொன்று வந்து பின்னாடி இருந்து எடுப்போம். இன்னொன்று வந்து முன்னாடி இருந்திருப்போம். ஸோ இது வந்து பேசிக். ஓகேவா? ஸோ இந்த பேசிக் ஆங்கிள்ஸை வச்சு நம்ம எப்படி பிக்சர்ஸை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் முக்கியம். எப்போவுமே நீங்கள் பிக்சர் எடுக்கும்போது உங்கள் ஃபோர்க்ரவுண்ட் ப்ளஸ் உங்கள் பேக்ரவுண்ட் ரொம்ப முக்கியம். ப்ளஸ் வந்து நீங்கள் எந்த சர்ஃபேஸில் உங்கள் வண்டியை நிறுத்தி எடுக்கிறீங்க அதுவும் ரொம்ப முக்கியம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் இங்கே வந்து கிராஸில் நிறுத்தியிருக்கேன். ஸோ அந்த இது ஒரு வழியில் நிறுத்தியிருக்கேன். இந்த தடத்தில் நிறுத்திருக்கிறதுனால வந்து ஒரு பாயிண்ட், ஒரு ஸ்டோரி கூட சொல்கிற மாதிரி இருக்கும். அது நம்ம வண்டியை வெளியே எடுத்துகிட்டு போகிறோம். ஸோ இன்கேஸ் நீங்கள் ஹில் ஸ்டேஷன்ஸ் அந்த மாதிரி எடுத்துகிட்டு போகும்போது வந்து நீங்கள் பைக்கை வந்து பிக்சர் எடுத்திங்கன்னா என்ன சொல்கிறது, இந்த மாதிரி ஒரு லொக்கேஷனில், ஒரு பாத்தில், இல்லை வந்து ரொம்ப ஆஃப் ரோட் அந்த மாதிரி சுச்சுவேஷனில் வந்து பாத்தில் நீங்கள் எடுத்திங்கன்னா ஒரு ஸ்டோரி சொல்கிற மாதிரி இருக்கும். ஓகே, இந்த வண்டி வந்து இப்போ ஆஃப் ரோட் எடுத்துகிட்டு போயிருக்கான் அப்படின்னு காமிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ எப்போவுமே வந்து உங்கள் பிக்சர்ஸ் ஒரு ஸ்டோரி சொல்கிற மாதிரி இருந்தால் இன்னும் எஃபெக்டிவாக இருக்கும். நான் வந்து இந்த மோஸ்ட் ஆஃப் த பிக்சர்ஸில் வந்து சென்டரில் போகிற அந்த கிராஸை வந்து லீடிங் லைனாக யூஸ் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த லீடிங் லைனை வச்சு தான் வந்து எடுத்துருப்பேன். ஸோ எப்போவுமே லீடிங் லைன், அதாவது சென்டரில் போகிறது, இல்லை இந்த மாதிரி ஒரு லைன் வந்து நம்ம சப்ஜெக்ட்டுக்கு வந்து போகிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த லைன் என்ன பண்ணுன்னா உங்களுக்கு ரொம்ப உங்கள் பிக்சரை வந்து நல்லா இருக்கிற மாதிரி காமிக்கும். ஜஸ்ட் பாயிண்ட் அண்ட் ஷூட் அது இல்லாமல் வந்து ஓரளவுக்கு ஓகே யோசிச்சு எடுத்திருக்கான் அப்படின்னு வந்து பார்க்குறவங்களை யோசிக்க வைக்கும். ஓகே கைஸ், இப்போ வந்து வண்டியை நான் ஸ்ட்ரைட்டாக நிறுத்தல, கொஞ்சம் சைடில் நிறுத்தியிருக்கேன். இந்த சென்டரில் இந்த கிராஸ் ஏரியா இருக்கு இல்லையா, அதை வந்து லீடிங்கில் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதை வச்சு நான் எடுக்கிற ஃபோட்டோஸ் எடுத்து பார்க்குறீங்க. சொன்னேன் இல்லையா சர்ஃபேஸ் யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. அந்த சர்ஃபேஸ்லேருந்து நல்லா லோவர் டவுன்லேருந்து வந்து நீங்கள் பிக்சர் எடுத்திங்கன்னா உங்கள் பைக் வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பவர்ஃபுல்லாக தெரியும். அதாவது ஒரு எப்படி சொல்கிறது, சிம்பிளாக வந்து ஸ்ட்ரைட்டாக நீங்கள் என்ன ஃபோட்டோ எடுக்கிறத விட கீழே இருந்து, அதாவது கிரவுண்டையும் கவர் பண்ணுவீங்க. ப்ளஸ் வந்து உங்கள் இமேஜில், உங்கள் ஃப்ரேமில் இருக்கிற பீசஸும் வந்து கவர் ஆகும்.
ஸோ அந்த கீழே இருக்கிறது வந்து கவர் ஆகும்போது உங்கள் இமேஜ் இன்னும் வந்து என்ஹான்ஸாக தெரியும். உங்கள் ஃபோன்ஸில் மல்டிபிள் கேமரா ஆங்கிள்ஸ் இருந்துச்சுன்னா வந்து தயவு செஞ்சு யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து இப்போ உங்கள் பிக்சர்ஸில் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, வைட் ஆங்கிள் ஷாட்ஸும் பார்த்துருப்பீங்க, ஸோ ரெகுலர் ஷாட்ஸும் பார்த்துருப்பீங்க, ப்ளஸ் வந்து 2x ஜூம் ஷாட்ஸும் பார்த்துருப்பீங்க. ஸோ அது வந்து நம்ம சுற்றி இருக்கிற சரௌண்டிங்ஸை வச்சு நம்ம அந்த மூணையை வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். வைட் ஆங்கிள் ஷாட்ஸ் வந்து நீங்கள் அதாவது இப்போ நீங்கள் ஏதோ ஒரு ஹில் ஸ்டேஷன்ஸ் போகிறீங்க, இல்லை ஏதோ ஒரு லாங் ரைட் போகிறீங்க, அப்படி வேறு ஹைவேஸ் கூட போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்கள் ஒரு இடத்துல நிறுத்துறீங்க, சுற்றியும் பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது அப்படிங்கிற டைமில் நீங்கள் வைட் ஆங்கிள் யூஸ் பண்ணிங்கன்னா, அதாவது உங்கள் சப்ஜெக்ட், உங்கள் பைக் சப்ஜெக்ட், நான் இப்போ சொல்கிறது வந்து பைக் தான், பைக் வந்து ஒரு பர்பஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த பிக்சரே வந்து உங்கள் பைக்கும் பர்பஸ்ஃபுல்லாக இருக்கும், அந்த இமேஜும் பர்பஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் பைக்கில் நல்ல ஸ்கல்ப்டட் லைன்ஸ், அதாவது வந்து உங்கள் பாடி சர்ஃபேஸில் வந்து உங்கள் பாடி ஒர்க்கில் வந்து நல்ல ஸ்கல்ப்டடான லைன்ஸ் இருக்கும், இல்லை வந்து கொஞ்சம் அக்ரெசிவான கர்வ்ஸ் இருக்கும், இல்லை வந்து டெய்ல் லேம்ப், ஹெட் லேம்பில் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டைலிங் டீட்டெயில் இருக்கும். அதை வந்து நீங்கள் ஒரு நிமிஷம் பைக்கை சுற்றி பாருங்கள், பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு அந்த எலிமெண்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அந்த ஸ்டைலிங் டீட்டெயிலை வந்து நீங்கள் என்ஹான்ஸ் பண்ணி எடுத்திங்கன்னா இன்னும் உங்கள் பைக் பிக்சர்ஸ் வந்து சூப்பராக இருக்கும். ஃபோனில் இன்னொரு முக்கியமான கேமரா எலிமெண்ட்டை வந்து நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். என்னென்னா வந்து போர்ட்ரேட் மோட், அதாவது ஐஃபோனில் போர்ட்ரேட் மோட்னு இருக்கும், இல்லை உங்கள் சாம்சங் டிவைஸ் யூஸ் பண்ணிங்கன்னா அதில் வந்து உங்களுக்கு லைவ் ஃபோக்கஸ்னு இருக்கும். ஸோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா பேக்ரவுண்ட் நீங்கள் வந்து ப்ளராக தெரியும். ஸோ பேக்ரவுண்ட் ப்ளர் ஆகும்போது உங்கள் சப்ஜெக்ட், அதாவது உங்கள் பைக் வந்து ஃப்ரண்ட்டில் சூப்பராக தெரியும். ஸோ பேக்ரவுண்ட் எப்போவுமே உங்களுக்கு ப்ளராக இருந்துச்சுன்னா உங்கள் ஃபோட்டோஸ் ரொம்ப ப்ரொஃபஷனலாக இருக்கும், ரொம்ப சூப்பராகவும் இருக்கும், நிறையா லைக்ஸ் வாங்குவீங்க. அப்பார்ட் ஃப்ரம் உங்கள் ஹெட் லேம்ப், டெய்ல் லேம்ப், லோகோ, அப்புறம் உங்களுக்கு பாடி சர்ஃபேஸ் சொன்னேன் இல்லையா, அது இல்லாமல் வந்து உங்கள் எக்ஸாஸ்ட் வந்து எல்லா வண்டியிலையும் வந்து எக்ஸாஸ்ட்டை வந்து டிஃப்ரெண்ட்டான ஆங்கிள்ஸில் நீங்கள் எடுத்து ட்ரை பண்ணிங்கன்னா எக்ஸாஸ்ட் வந்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு பொசிஷன்லேயாச்சும் செம்ம கெத்தாக தெரியுங்க. ஸோ அதை வந்து நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஆல்ரெடி வேத்து பூத்துட்டேன்னு நினைக்கிறேன். சரி, இன்னும் நிறைய விஷயம் சொல்ல வேண்டியது இருக்குது, பட் இம்பார்ட்டண்டான விஷயம் எல்லாம் நான் சொல்லிடுறேன். இன்னொரு விஷயம் என்னென்னா வந்து நீங்கள் ஹெட் லேம்ப் இல்லை டெய்ல் லேம்ப் வந்து நீங்கள் பிக்சர் எடுக்கும்போது ஏதோ ஒரு விஷயம், இப்போ நான் பார்த்தீங்கன்னா கிராஸ் இருக்குது, இல்லை வந்து இங்கே பூ இருக்குது, செடி இருக்குது, அதை வச்சு வந்து த்ரூ ஷாட் எடுப்பேன். ஸோ அதில் இருக்கிற வந்து ஃப்ளேர் வந்து உங்களுக்கு பிக்சரில் விழுகும். ஸோ அப்படி விழுகும்போது வந்து இன்னும் வந்து உங்களுக்கு உங்கள் இமேஜ் வந்து இன்னும் டைனாமிக்காக இருக்கும். ஸோ என்ன சொல்கிறது, நார்மலாக எடுக்கிறவங்களை விட உங்கள் பிக்சர்ஸ் வந்து வித்தியாசமாக தெரியும். இன்னொன்று வந்து என்னென்னா, நீங்கள் வந்து பிராண்ட் லோகோ, அதாவது இது நம்ம மினி பீஸ்ட் வந்து பல்சர் RS200, ஸோ பல்சர் இன்ஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க ஃபியூல் டேங்க்கில், அது இல்லைனா வந்து பஜாஜ்னு எழுதியிருக்கிறது, இல்லைனா வந்து டேங்க்கில் வந்து DTSI, என்ஜினில் வந்து DTSI அந்த ஃபினிஷ் இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து நம்ம எடுத்தோன்னா வந்து அதில் வந்து நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணி பிக்சர்ஸை கரெக்டாக இல்லை லைவ் ஃபோக்கஸ்லையோ இல்லை வந்து ஏதோ ஒரு ஆங்கிள்லையோ எடுத்தோன்னா வந்து இன்னும் பிக்சர்ஸ் நல்லாயிருக்கும். இப்போ நான் உங்களுக்கு சொன்னது எல்லாமே வந்து பேசிக்கான டிப்ஸ், ரொம்ப டீப்பாக எதுவுமே போகல, ப்ளஸ் எல்லாமே வந்து ஸ்மார்ட் ஃபோனில் எப்படி எடுக்கிறதுன்னு தான் சொன்னேன். இஃப் உங்களுக்கு கேமராவில் எப்படி எடுக்கணும் அப்படின்னு தெரியணும், இல்லை நான் வந்து இன்னும் நல்ல அட்வான்ஸ்டாக வந்து பிக்சர்ஸை எப்படி எடுக்கணும், எந்தெந்த சுச்சுவேஷனுக்கு எப்படி எடுக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஷியோர் வீடியோ பண்ணுவோம், ஏன்னா குவாரண்டைனில் இருக்கோம், நமக்கு நிறையா டைம் இருக்குது. ஸோ லெட்ஸ் டூ இட். அகெயின் தேங்க்யூ ஆல் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ மேக் பண்ணது ரொம்ப என்டர்டெய்னிங்காக இருந்துச்சு எனக்கு. இந்த மாதிரி புதுசாக ஏதோ ஒரு டாபிக்ஸ் கொண்டு வந்து உங்கள் கண்ணு முன்னாடி நிறுத்தேன். ஓகே, ஸோ லெட்ஸ் see next time. Take care. Bye.